ஆராய்ந்தார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்துவின் ஆவியானவர் தமக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன் அறிவித்தார். தீர்க்கதரிசிகளோ கர்த்தருடைய வார்த்தையை முன் அறிவித்துவிட்டு கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகளும் மரணமும் உண்டாகும் என்பதை கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவானவர் பாடுகளையும் மரணத்தையும் சகித்துக் கொண்டதினால் அவருக்கு மகிமை உண்டாகும் என்றும் கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் இந்த சத்தியத்தை முன் அறிவித்துவிட்டு ஆத்தும ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் காலம் எப்போது வரும் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. தீர்க்கதரிசிகளோ இயேசு கிறிஸ்துவின் காலத்தை குறித்தும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதை குறித்தும் கருத்தாய் ஆராய்ந்தார்கள். தீர்க்கதரிசிகளுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசம் பண்ணினார். கிறிஸ்துவின் ஆவியானவரே தமக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னறிவித்தார். தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் ஆவியானவர் முன்னறிவித்த சத்தியத்தை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார்கள். சத்தியத்தை அறிவித்துவிட்டு அவர்கள் அந்த சத்தியத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலம் எப்போது இருக்கும் என்பதும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதா இருக்கும் என்பதுமே அவர்களுடைய பிரதான ஆராய்ச்சியாயிருந்தது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருக்கு முதலில் பாடுகளே உண்டாயிற்று. அதற்கு பின்புதான் அவருக்கு மகிமைகள் உண்டாயிற்று. கிறிஸ்துவின் பிரமாணமே நமக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாம் முதலாவதாக பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சீஷர்கள் ஆண்டவரை விட பெரியவர்கள் அல்ல. கர்த்தருக்கு முதலாவது பாடுகளும் அதன் பின்பு மகிமையும் உண்டானது போலவே நமக்கும் உண்டாகும். விசுவாசிகளாகிய நாம் பாடுகளை அனுபவிக்காமல் மகிமையை மாத்திரம் பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து முதலில் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்புதான் சிங்காசனத்தில் அமர்ந்தார். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நமக்கு சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லை.